அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு அற்புதம் நிகழ்த்துகின்ற வேல்மாறல். இதற்கு முன்னாடியே நம்ம சேனலில் வேல்மாறல் பற்றின ஒரு சிறப்பு பதிவு போட்டிருந்தோம். ஆனால் இந்த வேல்மாறல்னு நம்ம எடுத்து படிக்க ஆரம்பித்தாலே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதற்கான சரியான விளக்கமும் சரியான எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். முருகனுடைய எல்லா பாடல்களுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அதிலும் குறிப்பாக நம்முடைய கர்ம வினைகளாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு வினைகள் எப்படியேற்பட்ட வினைகள் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய வேல்மாறல்ங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தோம். ஆனால் நம்ம சரியான முறையில் தான் அந்த வேல்மாறல் படிக்கிறோமா? ஏன்னா ஒவ்வொருத்தருமே இந்த வேல்மாறலுக்கு ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க, வேறு வேறு மாதிரியான அர்த்தங்கள் சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டான முறையில் ஒரு சுவாமி கும்பிடுறோம், ஒரு வேண்டுதலுக்காக நம்ம வச்சு நம்ம இந்த மாதிரி வேல்மாறல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இது மாதிரி பதிவிடுறோம். ஆனால் அந்த நம்ம படிக்கிற முறைகள் இருக்குது பார்த்திங்களா, அது கரெக்டான முறையில் நம்ம படித்தா தானேங்க நமக்கு அதற்கான முழு பலனும் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கிறதுக்கான அந்த சரியான விளக்கங்கள் எப்படி படிக்கணுங்கிற அந்த கரெக்ட் மெத்தடு தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு வேல்மாறல் புக்குங்கிறது எப்படி இருக்கும், எது மாதிரி நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு நிறைய டவுட் இருக்கும். நீங்கள் ஒன்றும் இது பண்ணவே கவலையப்பட வேணாங்க. இது பாருங்கள், பக்கத்தில் இருக்க ஒரு பூஜா ஸ்டோர்ஸில் சொல்லி நான் வாங்கின இந்த புக்கு தான் இது வேல்மாறல்னு. சின்ன புக்கு, ரொம்பலாம் பெரிய அளவில் நமக்கு பட்ஜெட் கிடையாது. இது மாதிரி நீங்கள் பாருங்கள், இது மாதிரி போட்டு இந்த வேல்மாறல்ங்கிற புக்கு இருக்கும். இதோடைய விலை ரொம்ப பெரிய அளவில் கிடையாது. விலை பாருங்கள், வெறும் 25 ரூபாய் தான் இதோடைய விலை. நீங்கள் உங்களுக்கு இங்கே கிடைக்கல, நமக்கு இது பக்கத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பூஜா ஸ்டோர்ஸில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் அவங்க உங்களுக்கு எடுத்து வைப்பாங்க. அப்படியுமே எங்கள் பக்கத்தில் எந்த கடையுமே இல்லைம்மான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போட்டு கூட நீங்கள் புக்ஸ் எல்லாம் கூட போட்டு வாங்கிக்கலாம். இதுதாங்க இந்த வேல்மாறல்ங்கிற ஒரு புக்கு. எப்பயுமே நம்ம வேல்மாறல் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருடைய காப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, விநாயகர் துதி. ஏன்னா நம்ம எடுத்தோடனே டக்கு நம்ம வேல்மாறல் படிக்கக்கூடாது. விநாயகர் திருவாக்கம் செய்கருமம் கைகோட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, விநாயகர் துதி. அதுக்கப்புறம் சிவனுடைய ஒரு துதி. இந்த ரெண்டையுமே ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வேல்மாறல்ங்கிறது என்ன, நமக்கு வேல்மாறல் மகா மந்திர பாமாலை இது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கூடிய முழு விளக்கங்களுமே கொடுத்துருப்பாங்க. எப்படி இது படிக்கணும், என்னென்ன நோய்கள் என்ன, இது உங்களுக்கு எதுக்காக இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துருப்பாங்க. எதற்காக இந்த பதிவை நம்ம திருப்பி கொடுத்துருக்கோன்னு கேட்டால், நிறைய பேர் கல்யாணம் கை கூடுறதுக்காக நம்ம கல்யாண திருப்புகள் சொல்லிட்டு நம்ம ஒன்று போட்டிருந்தோம் சேனலில். அதில் நிறைய கமெண்ட்ஸில் அந்த பாமாலை படித்ததுக்கப்புறம் கூட கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டிருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, திருமணம் கை கூடுதல், கல்யாணம் நடக்கிறதுக்கு, புத்திர பாக்கியம் வர்றதுக்கு, வியாபாரத்தில் வெற்றியாகிறதுக்கு, மனக்குழப்பங்கள் இதாகிறதுக்கு, மனசு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள், புற்றுநோய், எவ்வளோ ஒரு கொடுமையான நோய் பாருங்கள் புற்றுநோய், அது தீரத்துக்கான ஒரு மருந்து கூட ஔஷத மந்திரமாக இது செயல்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பாமாலை மட்டும் நம்ம படிச்சுட்டா போதுங்க. அதுவும் சரியான முறையில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி இவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த புக்கை நீங்கள் மட்டும் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். எப்படி நீங்கள் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்ம படிச்சுட்டு முருகனுடைய பாமாலை, முருகனுடைய காப்பு இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க. இங்கே வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு 6 முறை கூறவும் போட்டிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம சொல்லணும். இதற்கப்புறம் தான் இதுதான் வேல்மாறல் மகா மந்திரத்துடைய ஆரம்பம். இப்படி தான் ஆரம்பிக்கும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலே, இதுதாங்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி நீங்கள் இது ஒரே ஒரு தடவை மட்டும் படிக்கணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலே அப்படின்ட்டு அடுத்தலை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி திருத்தலையில்ங்கிறது 3 தடவை படிக்கணும். இந்த ஒரு 4 வரியை திருப்பி 3 முறை. இதே மாதிரி மொத்தம் 64 தடவை வரணும். இந்த பாடல் பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் 64 முறை பாடிட்டு இது பாருங்கள், இதுதான் 64 தடவை இதே மாதிரி இது ஃபுல்லாக இது வரைக்கும் ஃபுல்லாக பாடணும்.
பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக திருப்பி திருத்தணியலுங்கிறது இதே மாதிரி திருப்பி 3 முறை. இப்படி தான் சரியான முறையில் வேல்மாறல் பாராயணம் பண்ணுற முறைகள். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கக்கிட்ட சொல்லி ஒரு மாமிக்கிட்ட கேட்டு, ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு பதிவு ஒன்று கொடுக்குறோன்னா நம்ம சரியான முறையில் கொடுக்கணும். தப்பான முறையில் பாராயணம் பண்ணால் அது நமக்கு முழு பலனும் கிடைக்காது. அதனால் இந்த முறையில் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். பாராயணம் பண்ணி இது முடித்ததுக்கப்புறம் முருகன் துதி, முருகனுடைய இந்த உருவாய் அருவாய் உலகாய் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு 4 வரிலை, இதையும் கூட நீங்கள் பாராயணம் பண்ணிக்கலாம். பாராயணம் பண்ணி இதை முடிச்சிடலாம். நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், சுவாமிக்கு நைவேத்தியம் என்ன பண்ணும்? உங்களுக்கு என்ன எளிமையாக நம்ம வைக்கக்கூடிய சுவாமிக்கு எந்த நைவேத்தியம் எது வேணாலுமே நீங்கள் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு இதில் எந்தவித சந்தேகமுமே வர வேண்டாம். நிறைய பேருக்கு இந்த வேல்மாறல் மகா மந்திரம் எங்களால் உட்காந்து பாராயணம் பண்ண முடியல, ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கு இதனுடைய பலன்கள் கிடைக்கணும், எங்களுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான ஆன்மீக வழியில் இது ஒரு சின்ன ஒரு மாற்று வழிங்க. இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தோட முதல் 4 வரி இருக்குது பார்த்தீங்களா? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை. இந்த 4 லைனை மட்டும் நீங்கள் டெய்லி பூஜையில் 16 முறை மறக்கக்கூடாது. 16 முறை நம்ம பாராயணம் பண்ணணும். அப்படி நீங்கள் பாராயணம் பண்ணி சுவாமிக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகள் முருகன்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக முருகன் நிறைவேற்றுவார். ஏன்னா முருகனுக்கு தெரியும் இல்லைங்களா, நமக்கு கஷ்டமாக இருக்குது, நம்மளுக்கு பண்ண முடியாத ஒரு பட்சத்தில் தான் நம்ம இந்த ஒரு 4 வரியை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சுவாமிக்கிட்ட நல்லா வேண்டி கேட்டுட்டு உங்களுடைய கோரிக்கைகளை இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேல்மாறலுடைய எல்லா பலன்களும் கிடைக்கும். வேல்மாறல் பாராயணம் பண்ணுறதுடைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி உங்களால் முழுவதும் படிக்க முடியாட்டி கூட நம்ம சொல்ல மாதிரி அந்த 4 வரிகள் மட்டும் கூட நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளாக நம்முடைய முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய குடும்பத்துக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்குங்க. குறிப்பாக வந்து நிறைய பேர் திருப்பி கேட்குறது வந்து திருமணம் நடக்கிறதுக்கும் குழந்தை பிறப்புக்கும் தான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த 2 விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா சில விஷயங்கள் காலத்தால் ஆனாலே வந்து குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ஒரு 2 விஷயத்துக்காக நிறைய பேருக்கு வந்து ஒரு கோரிக்கைகள் இருந்துகிட்ருக்கு. ஆனால் நமக்கு கேட்டதுமே இந்த வரங்களை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய முருகப்பெருமான். அதனால் வேல்மாறல் இந்த முறையில் பாராயணம் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதே தாங்க நடக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.